கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோம் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். என்மேல் மனமிரங்கும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர், அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர். அறிக்கையிட்டு மன்றாட வேண்டும். அறிக்கையிட்டு மன்றாடணும். அங்க ஸ்டாப். அதனால இந்த பாடல் வரிகள், இயேசுவே என் தெய்வமே என்று அறிக்கையிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு, இயேசுவே என் தெய்வமே என் மீது மனமிரங்கும் என்று மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். எவரும். அதுதான் நாம் எப்படி வாசிச்சுட்டு போறோம்? எழுதி உள்ளது அல்லவா? அது எனக்கு கிடையாது, எங்கேயோ எழுதி வச்சிருக்கு. அப்படித்தான் நம்ம வாசிச்சுட்டு போறோம். அதுக்கு தான் நம்ம பிரியாரிட்டி கொடுக்குறோம். இன்னும் அந்த ஞானத்தோடு வாசிக்கக்கூடிய திறமை நமக்குள்ள வரல தேவைப்பிள்ளைங்களே. என்று எழுதியுள்ளது அல்லவா? யாருக்கோ எழுதுனது, என்னமோ எழுதுனது என்று சொல்லி கேள்வி கேட்டுட்டு நம்ம போயிடுறோம். நுனிப்புள்ளை மேய்வது போல, நுனிப்புள்ளை மேய்வதை போல மேய்ஞ்சிட்டு போயிடுறோம். யாருக்கோ எழுதி உள்ளது அல்லவா, எனக்கு இல்லையே. அப்ப அந்த மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு ஜெபம். ஆமீன். வரல பத்தியா? வரல பத்தியா? மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நீ மீட்கப்பட வேண்டுமா? இன்னைக்கெல்லாம் வேற சபைக்காரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? நமக்குள்ள அந்த பக்தி போயிடுச்சு பாருங்க. வார்த்தைகளை ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் எனக்கென்று எவரும் மீட்ப பெறுவர். நான் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு ஜெபித்தல் அவசியம். ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி ஜெபம். அது உங்களுக்குள்ளே வரலன்னா நீங்கள் என்ன தான் வாசித்து, என்ன தான் படித்து, என்ன தான் பாட்டு பாடி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. புரிந்தவர்கள் ஆமீன் சொல்லலாமா? எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. தயவு செய்து தப்பாக எடுக்காதீங்க. என்னடா பிரதர் நல்லா வாசிச்சேனே இப்படி சொல்கிறாங்களே. அந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் என்று உணர்ந்து வாசித்தல் அவசியம். அல்லேலூயா. அது உணராமலே வாசிட்டு போயிட்டு இருக்கிறோம். என்று எழுதியுள்ளதல்லவா வசனம் அங்கே தெளிவாக இருக்கிறது. எனக்கு இந்த வசனத்திலே எனக்கு கிடைத்த நற்செய்தி என்ன? ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு நான் ஜெபித்தால் நான் மீட்படைவேன் என்ற விசுவாசம் நமக்குள் வர வேண்டும் பிள்ளைகளே. அல்லேலூயா. என்று எழுதியுள்ளதல்லவா என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது. மேலோட்டமான நம்பிக்கை. என்னது? கொஞ்சம் சீக்கிரமா பதில் சொல்லுங்க, முழுங்காதீங்க. மேலோட்டமான நம்பிக்கை. மேலோட்டம், அப்படியே நுனிப்புள்ள மேலோட்டம் எழுதியுள்ளதல்லவா. இப்போ இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிற எவரும் மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே பெருக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உங்கள்கிட்ட இருந்து அந்த ரிப்ளை கூட எப்படி வருது பாருங்க. நான் சொல்லணுமா வேண்டாவா, நான் சொல்லணுமா வேண்டாவா? அந்த நம்பிக்கை எழுதியுள்ளதல்லவா. அது யாருக்கும் எழுதியிருக்குது, எனக்கு இல்லையே. அந்த உற்சாகமான உங்களுடைய அந்த ஆமேன் அல்லேலூயா வரலன்னு சொன்னால் நீங்கள் வார்த்தைக்குள்ள ஆகலை. ஆமேன். அதனால தான் ரோமேர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. யாராவது ஒருவர் வாசிப்போம். ரோமேர் 10:8. அதில் சொல்லியிருப்பது இதுவே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஆமென். இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தி. மறைநூலில் எழுதியுள்ளபடி அதில் சொல்லி இருப்பது போல வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பறைசாற்றுகிறோம். அப்போ அந்த வார்த்தையை நம்பிக்கையை கொண்டு, அதனால தான் 13ஆம் வசனம், ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு. ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிற எவரும் மீட்பு பெறுவர். தூய ஆவியே துணையாக வருவி, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. ஆமன் வாழ்வர்களே,
அதனால தான் ஏசாயா இறைவாக்கினர் புலம்புகிறார். என்ன? ரோமேயர் 10:16 வாசிக்க கேட்போம். ஆமென். ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? ஆமென். ஆமென். 16 வசனம். ஆயினும் வேறு யாராவது? ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து ஏசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆமென். ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். கடமைக்காக வந்தோம், கடமைக்காக வாசித்தோம், கடமைக்காக பாட்டு பாடினோம், கடமைக்காக முடித்தோம், கடமைக்காக போயிட்டோம். ஏதோ கடமைக்காக. எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அப்படித்தான். நம்மளுக்குள்ள அந்த வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. பொய் சொல்கிறோம். பசாசு முதல்ல பொய் சொல்ல வைப்பான். ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையை உருவாக்குவான். அதனால தான் ஏசாயா சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார், வேதனைப்படுகிறார். தூய பவுல் இப்படியாக சொல்லுவார், உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பிரசவ வேதனையால் அவதிப்படுகிறேன் என்று சொல்லுவார். பிரசவ வேதனை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரசவ வேதனை எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த வேதனையே தெரியாமல் இருந்தால் எப்படி பிரசவ வேதனை புரியும்? எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் ஏசாயா 6 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6 வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். ஏசாயா 6:9 அப்பொழுது அவர் நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருந்தீர்கள் என்று சொல். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருந்தீர்கள் என்று சொல். ஏசாயா இறைவாக்கினருக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதீர்கள் என்று சொல். நம்ம உணர்றோமா? பசாசானவன் வார்த்தைகளை கேட்க விட மாட்டான். அப்படியே கேட்டாலும் அதை மாற்றி விடுவான். பசாசுக்கும் இறைவார்த்தை தெரியும், ஆனால் பசாசுக்கு இறைவார்த்தையின் வெளிப்பாடு தெரியாது. அல்லேலூயா. சாத்தானுக்கு இறைவார்த்தையுடைய வெளிப்பாடு தெரியாது. ஆண்டவர்கிட்ட சோதனை போது அப்படிதான். என்றும் எழுதியுள்ளதே, அது உனக்கு தெரியலையே. என்றும் எழுதியுள்ளதே, அது உனக்கு தெரியலையே என்று சொல்லி, சாத்தானுக்கு வசனம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால்
வெளிப்பாடு பசாசுக்கு தெரியாது. இல்லையா? அல்லேலூயா. பசாசுக்கு தெரியாது. வெளிப்பாடு தெரிஞ்சிருந்தா அவன் உஷாராயிருப்பான். அவனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கல. அதனால தான் ஏசையா புலம்புறாரு. ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு இறைவார்த்தை அவர் சொல்லும் போதே அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, 6ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஏசையா 6:6 வாசிக்கலாம் வேறு ஒருவர். அப்போது வாசிங்க செபாஸ்டியன். ஆமென். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திற்கு நெருப்பு பொறி ஒன்றை புறத்தால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். இதுதான். ஆமென். அதனால் 7ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். அப்படி அதனால் என் வாயை தொட்டு என் வாயை தொட்டு இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். இதோ இந்த நெருப்பு பொறி, ஆண்டுடைய வார்த்தை நெருப்பு பொறி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை சுட்டெரிக்கும் வார்த்தை, பண்படுத்துகிற வார்த்தை, குத்தி ஊடுகிற ஒரு வார்த்தை, எலும்பையும் மஜ்ஜையும் ஊடுகிற வார்த்தை. எலும்பையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுகிற வார்த்தை. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். இப்போ ஏசையா இறைவாக்கினர் அழைக்கப்படுது. 5ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. ஏசையா 6:5 அப்பொழுது நான் ஐயோ, வாசிங்க பிரதர். 5ஆம் வசனம் ஏசையா 6:5 ஐயோ நான் அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றார். ஐயோ, இங்க பாருங்க, அந்த செமிகோலன், அந்த கமா. ஐயோ நான் அழிந்தேன். அதனால தான் அந்த பாடல் வரிகளை ஆண்டவர் ஸ்டார்டிங்கில் கொடுத்தார். இயேசுவே என் தெய்வமே, என் மீது மனம் இறங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம், கடும் கோபம். உம்மை விட்டு விலகி தூர போனேன். உம்மை நினையாமல் தூர போனேன். உம்மை நினையாமல் தூர போனேன். என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம்
இருந்தும் ஐயோ நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷன் நான். என்னிடத்தில் உண்மை இல்லை. தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனுஷன் நான். என்னிடத்தில் உண்மை இல்லாண்டவரே, நான் உண்மையா உனக்கு ஊழிய செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி ஏசாயாவுடைய ஜெபம். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று அறிக்கையிடுகிறேன். அது ஜெபம், ஏசாயாவுடைய ஜெபம். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று சொல்லி அறிக்கையிடுகிறான் ஏசாயா. அவருடைய ஜெபம் இது வசனம் மட்டுமல்ல, ஏசாயாவுடைய ஜெபம். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே ஜெபம். இன்னைக்கு வார்த்தையின் வழியாக ஆவியானவர் உங்களையும் என்னையும் தேற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அவர் இரக்கத்தோடு ஜெபிக்கிறார் ஏசாயா. ஆண்டவரத்தில் கேட்கிறார், ஐயோ நான் அழிந்தேன் அப்பா, நான் பாவி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்ற உள்ளத்தின் நிறைவு. அதுதான் ஐயோ நான் அழிந்தேன். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷனாச்சே, தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் ஆச்சே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய மன்றாட்டு தாட்சியுள்ள ஜெபம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்கிறவன் நான் என்று ஜெபம். என் படைகளின் ஆண்டவராகிய அரசை என் கண்கள் கண்டனவே. என் தலைவராகிய ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா சொல்லி ஏசாயாவுடைய ஜெபம். தேவ பிள்ளைகளே, ஏசாயாவுடைய ஜெபம். அப்பொழுது அவரை நோக்கி மன்றாடும் பொழுது திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடும் போது, ரோமேர் 10:13 சொல்லும் பொழுது, ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடும் பொழுது எவரும் மீட்கப்படுவார். அல்லேலூயா. அவர் திருப்பெயரை நோக்கி மன்றாடும். பேதுருவும் யோவானும் தொழுகை கூட்டத்தில் போயிருப்பாங்க. அங்கே ஒரு பிச்சைக்காரன் 38 வருஷமா உட்கார்ந்துருக்கிறான். அவர்களுக்கு ஏதாவது பிச்சை போடுவான்னு சொல்லி தட்டிட்டு உட்காந்துருக்க. ஐயா எனக்கு உதவி செய்யும், ஐயா எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நேரத்தில் பேதுருவும் யோவானும், உனக்கு கொடுக்க எங்களிடத்தில் பொன்னோ பொருளோ ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். எங்களிடத்தில் உள்ளதை எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் துள்ளி கொடுத்து நடந்தான். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது அந்த 38 ஆண்டுகளாக அந்த உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் மீட்பு பெற்றான். அல்லேலூயா. ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடினால், அதனால்தான் 14ஆம் வசனம், ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் என்று அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? அவன் நம்பிக்கையோடு ஜெபித்தான். தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? பார்வையற்ற இருவர்கள், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும், இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடினார்கள். தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி மன்றாடினார்கள். அவர்கள் பார்வை பெற்றார்கள். அல்லேலூயா.
அதனால தான் 16ஆம் வசனம், ரோமேயர் 10ஆம் அதிகாரம், எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்த ஏசாயா, ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். அப்போ 17ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அறிவிப்பதை கேட்க வேண்டும். அறிவிப்பதை கேட்க தான் நமக்கு மனசு இல்லையே. அசுமதியை உள்ள பூந்துருவான், அது கொண்டு போயிடுவான் வேற ட்ராக்ல. முடக்குவாதம் பிடிச்ச மாதிரி முடங்கி வச்சிருவான். முடக்குவாதம் பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இந்த 18 வருஷமா கூடி குறுகி தீ ஆவி பிடித்த பெண் 18 வருஷமா முடங்கி கிடந்தாள். அவள் எழுந்து நிமிரவே முடியல. காரணம் என்ன? ஆகவே அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பி அறிவிக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்லும் பொழுது குத்தணும், நல்ல குத்தணும். தூய ஆவியானவர் நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என்று வாசித்தோம் 8ஆம் அதிகாரத்தில். நம்முடைய வலுவற்ற நிலையில் அவர் நமக்கு துணை இருக்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனோட வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சுகள் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுவார். அந்த உணர்வே இல்லாமல், அவனுடைய பிரசன்னத்தை உணராம, கடமைக்கு வந்து, கடமைக்கு பேசி, கடமைக்கு ஜெபம் பண்ணி, கடமைக்கு பாட்டு பாடி, கடமைக்கு எல்லாம் கடமைக்கு இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், ஆனால் இவருடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. அதனால தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது வாசிக்க கேட்போம். ஏசாயா 6:8. ஆமென். மேலும் யாரை நான் அனுப்புவேன்? தமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். ஆமென். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியனே அனுப்பும் என்றேன். ஆமென். ஆமென். பாருங்க, அவர் மன்றாடுகிறார் ஏசாயா. பலமுறை இந்த அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன? இது ஏசாயாவுடைய கருத்துள்ள ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய அழைப்பிற்கு முன்பதாக ஜெபிக்கிற கருத்துள்ள ஜெபம். ஐயோ, நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராய் அரசனின் கண்களை கண்டதே. ஐயோ, எவ்வளவு மனத்தாழ்ச்சியுள்ள ஜெபம் ஏசாயாவுடைய ஜெபம். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி இருக்கிறதுலே பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா தான். தரிசனம் கிடைத்தது அவருக்கு. ஆண்டவர் என்னை எதுக்கு கூப்பிடுறாருன்ற தரிசனம் அவனுக்கு உண்டாச்சு. தரிசனம் உண்டாதனால தான் கேள்வி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனம் நமக்குள்ள வருதுச்சுன்னா தான் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேள்வி கேட்டு படிப்போம். கேள்வி கேட்டு படிக்கணும். கேள்வி. ஐயோ, அப்போ சேராபனில் ஒருவர் பலிப்பிடத்திலிருந்து நெருப்பு கூரை ஒன்றை குரட்டால் எடுத்து அவர் தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு அவருடைய வார்த்தையினால் நெருப்பு போன்றுள்ள அந்த பிளவுபட்ட நெருப்பு போன்றுள்ள வார்த்தையினால் அவன் வாயை தொட்டு இதோ 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 இந்த நெருப்பு பொறி, இதோ இந்த நெருப்பு பொறி உதடுகளை தொட்டது. ஆண்டுடைய வார்த்தை நெருப்பு பொறியாக உன் உதடுகளை தொட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உனக்குள்ள போகணும். உன் குற்றப்பழி உன்னை விட்டு
நீங்கும். ஆமே. அவருடைய வார்த்தை நமக்குள்ள போகணும், தொடணும். அவருடைய வார்த்தை, உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீங்கும், உன் பாவம் மன்னிக்கப்படும். வேற நீ எந்த பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சுகத்தில் உண்மையாக வந்து இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்குன்னு சொல்லிட்டினா இந்த செகண்ட் வரை நீ என்ன தப்பு பண்ணிதானோ அப்படியே கழுவி சுத்தம் பண்ணிடுவார். ஆமென். ஆமென். இந்த செகண்ட் வரை ரிப்பெண்ட், பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு. நல்ல பாவம் செய், நல்ல பாவம் செய், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணு, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுன்னு சொல்றாங்க. அந்நேரமே இந்த தாழ்ச்சியுள்ள ஜெபம் ஜெபித்து மன்றாடும் பொழுது அந்நேரமே குற்றப்பழி நீங்குகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஏசாயாவுடைய ஜெபம். ஏசாயா அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீண்டது. இப்போ ஆண்டவருடைய குரல், மென்மையான குரல் கேட்கிறது. யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தலைவரின் குரல், என் தலைவரின் குரல் நான் கேட்டேன். எங்கே? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகும் பொழுது அவன் நிர்வாணமாக நின்றான். ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய சொந்த இச்சைகளின்படி அத்தி இலைகளை ட்ரெஸ் மாதிரி பண்ணிட்டு உடம்பெல்லாம் பூட்டிட்டு வச்சுட்டு இருந்தான். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஐயோ, நான் அடைந்து இருக்கிறேன், வெட்கப்பட்ட நிலை. கர்த்தருடைய சமூகத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறாயோ? உள்ளம் குத்தப்படணும் தேவ பிள்ளைகளே. இந்த காலையில் ஆண்டவர் அழகா சொன்னார், களிமண், குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம். ரோமேயர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ரோமேயர் 9:21. ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு உரிமை இல்லையா? ஆமென். ஒரே களிமண்ணை பிசைத்து மதிப்புள்ள கலன், ஒரே களிமண்ணை பிசைத்து மதிப்பற்ற கலன். இதில் யார் மதிப்புள்ள கலன், யார் மதிப்பற்ற கலன்? சிந்தித்து பார்ப்போமா? குயவனுக்கு உரிமை இல்லையா? குயவன் படைப்பில் கடவுள் நம்முடைய குயவனாக இருக்கிறார். அதனால தான் ரோமேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ரோமேயர் 9:17, பார்வோனுக்கு மறைநூல் கூறுவதும் இதுவே, உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. நான் விரும்பி செய்கிறேன் என்றால் அதை நான் செய்ய முடிவதில்லை. யாக்கோபு எழுதிய திருவத்திலே பார்க்கிறோம், எனக்கு செய்யணுன்ற ஆவல் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அதை நான் செய்ய முடிவதில்லை. காரணம் என்ன? என்னுள் நிறைந்திருக்கும் பாவம் என்னால் செய்ய முடிவதில்லை. அகம் பாவமாய் இருக்கிறது, அகம்பாவம். அல்லேலூயா. அகம்பாவம், சும்மா அகம்பாவம் வரல,
அதே மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, உள்ளத்தின் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளத்தின் மகிழ்ச்சி, உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றேன் அருமை தேவச்சனமே. அதனால தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1:12 தெளிவாக சொல்லுகிறது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். மன உறுதியோடு சோதனையை தாங்கக்கூடிய 13 அழகாக சொல்லுகிறது, சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளுடையது வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, எவரும் யாரும் அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. அல்லேலூயா. 14 தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் தாம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். ஆமென். ஒவ்வொருவரும் தாம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்தி பின் தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில், அதனால தான் யாக்கோபு 1:18 சொல்லுகிறது, தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால். அல்லேலூயா. உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை மீட்பதற்காக ஈண்டெடுக்கிறார். பெத்த பிள்ளை போல பெற்றெடுக்கிறார். ஈன்று எடுக்க அவர் விரும்பினார். அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. அதனால தான் ரோமேயர் 9:13 சொல்லுகிறது, இதிலிருந்து கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெரிகிறது. 12 ரோமேயர் 9:12 சொல்லுது, யாக்கோபுக்கன்றோ நான் அன்பு காட்டினேன், ஆனால் ஏசாவை வெறுத்தேன். காரணம் என்ன? மூத்தவன் ஏசா, யாக்கோபு சிறியவன். அப்போ இதிலிருந்து கடவுள் மனிதனை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. ஏசாவை கூப்பிடல, யாக்கோபை தான் தேர்ந்தெடுக்கிறார். அவன் பேர் யாக்கோப் என்று சொன்னால் ஏமாற்றுக்காரன் என்று பொருள். ஆனால் அவன் யாக்கோபின் பேரை மாற்றி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைத்த தேவன். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. ரோமேயர் 9:18 சொல்லுகிறது, ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார், வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார். வேறு சிலரை கடின உள்ளத்தினராக ஆக்குகிறார். ஆமென். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ரோமேயர் 9:33 சொல்லுகிறது, இதை பற்றியே, இதோ தடுக்கி விட செய்யும் கற்பாரையும் இடர செய்யும் கல்லையும் சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்று மறைநூல் எழுதியுள்ளது. எல்லாம் எழுதியுள்ளதுபடியே நடக்கணும், எழுதியுள்ளதுபடியே போதிக்கணும், உள்ளதை உள்ளதென்றும்.
நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். மேலும் யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என விரவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், வளமுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், மகிழ்வுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று. அதனால தான் தாய் மரியாள் அழகாக இதோபடி அடிமை, அடிமை, அடிமை சொன்னால் தன்னுடைய சொந்த இஷ்டத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. விருப்பு அந்த அடிமைக்கு கிடையாது. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்யணும். அதுதான் அடிமை. மாதா அதை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அடிமை, அடிமை, இதோ அப்படி அடிமைன்னு சொல்லி முட்டி போட்டாங்க. வேறு எதுவுமே செய்யலை. கருவறையிலிருந்து கல்லறை வரை இயேசுவோடு நடந்தவர். அதான் சொல்கிறாரு. அப்பொழுது அவர் இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். 10ஆம் வசனம் ஏசாயா 6:10 சொல்லுது. அவர்கள் கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய், காதுகளை மந்தமடைய செய், கண்களை மூட செய் என்றார். ஃபஸ்ட்டு ஒரு இறைவாக்கினருக்கு கிடைக்கிற வார்த்தை எப்படி இருக்கும்? அதனால தான் ஏசாயா இங்கே புலம்புறாரு. ஏசாயா புலம்புகிறாரு. ஐயோ, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து 17ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. கிறிஸ்துவை பற்றிய செய்தி. ஒவ்வொரு நாடாளுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ரோமர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயின் செயல்களை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள். இல்லையேல் அருள் என்பதற்கு பொருள் இல்லை. அருள் என்றால் என்ன? என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். உன் வலுமையில் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும். அது அருள் அர்த்தம் இல்லாமல் போயிடும்.
ஆண்டவர் சமத்தில் நீ உண்மையா இல்லை. அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன். எங்கே? ஆதாம் ஏவாளை கேட்குறான், எங்கே இருக்கிறா? ஐயோ, நாங்கள் வெட்கி தலை குனிஞ்சி அம்மனத்தோடு இருக்கிறோம். வெட்கம், ஆடையின்றி இருக்கிறோம். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? ஆண்டவர் சமத்தில் வெட்கி கூணி குறுகி நிற்கிற நிலைமையை மாற்றி ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடும் பொழுது அனைவரும் மீட்பு பெறுவர் என்ற சிந்தனையோடு நன்றி இயேசுவே. இந்த மாலை பொழுதினிலே ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எங்களை பண்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு இருக்கின்ற இந்த சின்ன 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 கசடுகளை எல்லாம் எடுத்து போட்டு சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும் அப்பா. உம் காயங்களால் நாங்கள் குணமடைகிறோம் ஆண்டவரே. உடைய காயங்களால் நாங்கள், உடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளால் நாங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. உம்மை விட்டு விலகி விழிகள் நான் விலகி மொழிகள் நான் மறந்தேன். உம்மை விட்டு தூர விலகினேன். என் பாவம் பொறுத்தருள்வாய் இயேசுவே. என் மீட்பரே, என் பாவம் பொறுத்தருள்வாய்னு சொல்லி ஆசீர்வதிங்கப்பா. இறை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை போஷித்தீரே. நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. இறைவா, உம் இரக்கம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உச்ச தலைமுறை உள்ள கால் வரை உடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பிய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கடின உள்ளத்தவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.